விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சார், ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். 4 முனை போட்டி அங்கேயும் நடக்குது. முக்கியமா பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்க போட்டியிடுறாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் பார்த்தா தனித்து அங்கேயும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கும் இதில்? நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் ஜெயிக்கிற ஒரு அரசு ஒரு பை எலெக்ஷனை விட்டுருவாங்களா? எதிர்கட்சிகள் வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நம்ம ஈரோடு தேர்தலை பார்த்தோம். அந்த தேர்தல் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னிலிருந்து அங்க இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு எடுத்தாங்க பணத்துல. முழுக்க ஈரோடு பை எலெக்ஷனை வந்து திறம்பட எடுத்து வந்து செலவு உட்பட எல்லாம் எடுத்து பண்ணது யான்னு கேட்டால் திமுக கூட்டணி கட்சி தான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கௌரவம் பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் சொல்ல வரேன், அதாவது கேட்டால் ஐயோ கூட்டணி கட்சி தானே அப்படி சொல்லி விட்டுட்டு போகலான்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த திமுக அரசுக்கு வந்து ஈவு இறக்கம் இல்லாத அரசு இது. டாக்டர் ஐயா நிற்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குதா அல்லது வந்து அதிமுக நிற்குதாலாம் நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே வந்து நாம் தமிழர் வந்து பணமே கொடுக்காதுங்க. நீங்கள் கேட்டாலும் கிடையாது, 10 பைசா கிடையாது, டீ கூட வாங்கி தர மாட்டோம். சரி, இன்னும் கதையெல்லாம் சொல்லுவாங்களா சார், எங்கே இருந்து பணம்லாம் வருது? அதெல்லாம் வந்து சொல்லிக்க வேண்டியதாம்மா, காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறது தான். இப்போ என்னையே சொல்லியா? வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சார், ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். 4 முனை போட்டி அங்கேயும் நடக்குது. இதுல வந்துட்டு முக்கியமா பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்க போட்டியிடுறாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் பார்த்தா தனித்து அங்கேயும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க. இங்க வந்துட்டு பார்த்தா வன்னியர் பெல்ட் சார், அங்க வன்னியர்களோட பெல்ட் அங்க பார்த்தா வந்து பாமகன்னு பார்த்தா டாக்டர் ஐயா இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தா அதிகமா டாக்டர் ஐயாக்கு தான் இருக்கணும். பார்த்தா டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, நாம் தமிழர்லயும் ஒரு முக்கியமான ஆள் அங்க நிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கும் இதில்? அதாவது ஒரு ஓட்டு இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. அந்நியார்னு புரிஞ்சுக்க போறீங்க? அந்நியருக்கு இல்லை. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா வெளியாட்களுக்கு இல்லை. வன்னியர் ஓட்டு மற்ற சமூகத்துக்கு இல்லைன்றது தான். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் வசிக்கிறவங்க வந்து தான் வன்னியர். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அதை தொடர்ந்து தான் இப்போ பை எலெக்ஷன் வருது. பொதுவாகவே ஆமாம் போயிடுது ஐயா. அப்போது இடைத்தேர்தல் என்றாலே அதுவும் வந்து இறந்து போனவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு விசுவாசமான கேட்டினா அமைச்சர் பொன்முடிக்கு ரொம்ப விசுவாசம் பண்ணார். பொன்முடி வந்து கலங்கினார் அவருடைய மரணத்தில், சரிங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இடைத்தேர்தல்னாமா ஒரு ஈகோ பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சி, அதுவும் குறிப்பாக இந்த திமுக அரசு என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞருக்காவது கொஞ்சம் ஈவு இறக்கம் பார்த்து எதிர்கட்சிகளை விட்டுருவாங்க. சரி இந்த முறை ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படி விடுங்க அப்படின்னு கூட விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த திமுக அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்கன்னு கேட்டால் அப்படி தான் இந்த பை எலெக்ஷன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் 35லேருந்து 37 38 தான் நான் இருந்தேன். 40க்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய வாதம் தோற்று போச்சு தான். 30லேருந்து 35 தான் சொன்னேன். சில ஒரு இடத்துல 35 சொன்னால் அதுக்கு 37 வரைக்கும் கூட வரும் இறுதி நாட்களில் சொன்னேன். ஆனால் 40லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக 2-3 தொகுதியில் வந்து ஒன்று திருநெல்வேலி வந்துடும், அல்லது தருமபுரி வந்துடும், அல்லது கள்ளக்குறிச்சி வந்துடும், இப்படி ஏதாவது திருப்பூர் இப்படி ஏதாவது வந்து சொன்னேன். 2 தொகுதியில் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஆனால் வந்து 40 அடிச்சாங்க. நம்ம வந்து பலர் மாதிரி வந்து கேட்டால் நான் சொன்னது தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல. நான் அப்படி சொல்லலை. நான் சொல்லாதது நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது 35லேருந்து 37 38 தொகுதி வரும்னு சொன்னால் ஆனால் 40 தொகுதிகள் வந்து ஆமாம். அதனால் இப்போ இப்படி இருக்கிற ஒரு அரசு நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் ஜெயிக்கிற ஒரு அரசு ஒரு பை எலெக்ஷனை விட்டுருவாங்களா? எதிர்கட்சிகள் வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நம்ம ஈரோடு தேர்தலை பார்த்தோம். அந்த தேர்தல் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னிலிருந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி எடுத்தாங்க. எதுலன்னு கேளுங்க, பணத்தில். நோட்டுகளை ஊற வச்சுட்டு அந்த மக்களை வந்து அதில் உள்ள வந்து ஊற வச்சு எடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம், பணம், அதிகாரம்
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அமைச்சர்கள் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கே ஒரு தொகுதியில் தான் இருந்தாங்க. அப்ப இப்ப விக்கிரவாண்டியிலே ஊற வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அது வந்து காங்கிரஸ் வந்து ஈவி கே இளங்கோவன் அவர் மகன் இறந்துட்டார். அவர் ஐயா அவரே நின்னார். ஈவி கே இளங்கோவன் அவர்களே நின்னார். அவர்கிட்ட நான் ஒரு நேர்காணல் நான் பண்ணேன். அதே இடத்துல ஈரோட்லேயே போயிட்டு நான் நேர்காணல் பண்ணேன். ஒரு என்ன சொன்ன அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் பிஸிலையும் வந்து எனக்கு அந்த நேர்காணல் கொடுத்தாரு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்விகள், கடுமையான பிஸி. அதனால் அந்த பெரும் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சூழ்ந்திருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேர்காணல் பண்ணிட்டு வந்தேன் வேறு ஒரு சேனலுக்காக. அப்போ அங்கே கேட்டால் வந்து ஈவி கே இளங்கோவன் கேட்டால் வந்து இந்த தேர்தலுக்கு இந்த பணம் கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து பண்ண மாட்டார். கடந்த காலத்தில் வந்து ஓபிஎஸ் மகன்கிட்ட ஒரு தோத்தவர் தேனி தொகுதியில். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து மகன் இறந்த பிறகு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கேட்டால் மகன் தந்தை இறந்து மகன் வேட்பாளரை நிறுத்தி பார்த்துருப்பீங்க. மகன் இறந்து அங்கே வந்து தந்தை வந்து களம் காண்கிறார். ரொம்ப ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை தான், கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்காக செலவு பண்ணார். ஆனால் முழுசாக வந்து இன்றைக்கி பேசக்கூடிய செல்வ பெருந்தகைலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரக்கை கூட உதறல. இன்றைக்கி இருக்கிறார்ல இந்த இந்த செல்வ பெருந்தகை தலைவர், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு விருந்துக்கு வந்துட்டு போன மாதிரி தான் இருந்தாங்க. நிஜமா நான் பார்த்தேன். அப்போ ஒரு தலைவர் இல்லை, காங்கிரஸோட தலைவர் இல்லை தான். அன்றைக்கி இருந்தவர் வந்து அழகிரியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விருந்தாளி மாதிரி தான் வந்துட்டு போனார். முழுக்க ஈரோடு பை எலெக்ஷனை வந்து திறம்பட எடுத்து வந்து செலவு உட்பட எல்லாம் எடுத்து பண்ணது யான்னு கேட்டால் திமுக கூட்டணி கட்சி தான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கௌரவம் ப்ரெஸ்டீஜ் விட்டு கொடுக்க முடியாது. இறங்கி வந்து வேலை செஞ்சாங்க. ஆமாம் நல்ல விஷயம் தான். ஆனால் சொல்ல வரேன், அதாவது கேட்டால் ஐயோ கூட்டணி கட்சி தானே அப்படி சொல்லி விட்டுட்டு போகலான்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த திமுக அரசுக்கு வந்து ஈவு இறக்கமில்லாத அரசு இது. சரி, எதிர்கட்சிகளுக்கும் ஜெயிச்சுட்டு போட்டோம், இந்த கூட்டணி கட்சிகள் தோத்தாலும் பரவாயில்லலாம் நினைக்கல. இது வந்து கௌரவ பிரச்சனை, நம்ம பிரச்சனை. இது கூட்டணி கட்சி பிரச்சனை, நம்ம பிரச்சனை. சார் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கே அந்த அளவுக்கு வேலை செஞ்சவங்க, அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ வந்து இங்கே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து வேட்பாளர் இறந்து இந்த இடத்துல ஒரு திமுக வேட்பாளர் நிற்கும் போது விடுவாங்களான்னு கேட்குறேன் நான். சார் அங்கே பவர்ஃபுல்லாக டாக்டர் இருக்காரு சார். இருக்கட்டும் சார், பவர்ஃபுல்லாக இருக்கட்டுமா. பவர்ஃபுல் வந்து தர்மபுரியில் அவங்க மருமகளே ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? நான் சொல்லலை. சொந்த மருமகள் வந்து தருமபுரியில் நிற்கிறாங்க, அங்கே ஜெயிக்க வைக்க முடியல. அப்புறம் இங்கே விக்கிரவாண்டியில் மட்டும் என்ன பண்ணுறாங்க? பேரே விக்கிரவாண்டி. எது பேர் என்ன? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிற வண்டியாக தான் இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா முழுக்க இவங்க வந்து ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கே இருப்பாங்க. என்ன பண்ண முடியும் எதிர்கட்சிகள்? யோசிச்சு பாருங்க. அங்கேயும் திமுக தான் சொல்றீங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்றத பார்த்தா வந்துட்டு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வெற்றி உறுதி முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. உண்மை. அங்க நீங்க சிவி சண்முகம் இருக்கட்டும் சார், மற்ற கட்சிகள் இருக்குல்ல சார், அதிமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி நிக்கிறாங்க, அவங்களும் ஸ்ட்ராங். அதிமுகல முதல்ல சொல்லப்பட்டது சிவி சண்முகம் வந்து நிக்க போறா சொன்னேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பே வரவே இல்லை. நிக்கலாம்ல, நிக்க வேண்டியதானே. நான் சொல்ல வர்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வேறு யாருமே வந்து நீங்கள் வந்து யார் களம் கண்டாலும் கேட்டால் ஏன்னா அதிமுக ஒன்றா இருந்தாலே அங்கே 2 இன்னும் ஒன்றும் ஆகலை. சரிங்களா? ஜெயலலிதா மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு கொண்டு போய் எப்போவுமே வழக்கமாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். பை எலெக்ஷன்றது ரொம்ப மாறி அமைஞ்சிருக்கு கடந்த காலத்தில். ஆனால் வந்து இப்போ இங்கே வந்து கேட்டால் இப்போ நாளையிலேருந்தே வந்து கடா வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, ஆடு வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஆடுன்னா நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்க போகிறீங்க. நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் இல்லை, ஆடுன்னா வந்து நான் சொல்கிறது இந்த ஆடு மேய்கிற ஆடு இருக்குல்ல, இந்த மட்டன் சாப்பிட்ற ஆடு, அந்த ஆடை வந்து வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நாளையிலேருந்து வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதியில் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணுமா வேணாமான்றதெல்லாம் யோசிங்க. எதுக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சியெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கணும்? அதோட நீங்கள் வாங்க, என்ன ஒரு 500 ரூபா அவ்வளோதானே, அந்த 500 ரூபா உங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு இன்னிலேருந்தே பணம் மழையில் நினைவாங்க. எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி சார் நீங்கள் அப்படி சொல்லலாம்? இதெல்லாம் நான் நேராக போயிருந்தேன். ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல் வந்து டிஎம்கே கண்ட்ரோல் இருந்தாங்க. அந்த டிஎம்கேல இருக்கவங்க தான் கொடுப்பாங்களா சார், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க? நான் கேட்குறேன், கொடுக்கலாமே. இல்லை தொடர்ந்து ஏன் டிஎம்கேவே குற்றம் சொல்லிட்டே? நான் டிஎம்கே குற்றம் இப்போ எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்கம்மா, என் தலைவிதியே அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்னதுங்கன்னா இருக்கிற உண்மையை பேசுனா இவர் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரிச்சு பேசுகிறான்றாங்க, இல்லைனா திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்றாங்க. இல்லை இந்த நான் உண்மையை சொல்கிறேன். ஈரோடில் நடந்த விஷயம் சொல்கிறேன். பை எலெக்ஷன்னாலே பொதுவாக நான் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே பை எலெக்ஷன்னா அவங்க ஈகோ பிரச்சனை விட மாட்டாங்க.
இன்னும் இப்போ பாருங்க ஜெயலலிதாலாம் இருந்தாங்கன்னா இன்னும் சரி, நீங்களே சொல்றீங்க சார், பை எலெக்ஷன் அவங்க விட மாட்டாங்க, அவங்க தான் வருவாங்க, பழமலைங்கிறீங்க, பணம் காட்டுங்கிறீங்க, என்னென்னமோ அதெல்லாம் கடா விருந்து கறிக்கஞ்சி. 5 ஓட்டு இருக்கா ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கா, ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து 35 ஒரு கலர் டிவி இறக்கலாமா, இல்லை வாஷிங் மிஷின் இறக்கிட்டோமா, இல்லை என்ன உங்களுக்கு தேவை என்னன்றதை சொல்லணும். ஆமாம், இன்னும் நானே இப்போ நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க சரிங்களா, சார் நமக்கு ஒரு பை எலெக்ஷன் வரலையே, இது பாவம் நல்லா இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்தாலும் வந்து அது ஒரு எண்ணம் வருது மக்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரோடு எலெக்ஷன்லேயே சார் நாமளும் தான் இருக்கிறோம், நமக்கு ஒரு பை எலெக்ஷன் வரலையே நம்ம தொகுதிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழு வீச்சில் வேலை செய்கிறாங்கம்மா. களப்பணியும் இருக்குது, நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திமுகவுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா தாட்டியம் வேணும்ல சார். இல்லைம்மா, அதான் சொல்ல, திமுக வந்து தனக்கே உரிய களப்பணி, தேர்தல் களப்பணி இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் மாற்று கட்சி யாரும் வந்து நின்னதாக சரித்திரமே இல்லை. திமுகவுக்கே உரிய அந்த தேர்தல் களப்பணின்னு ஒன்று இருக்குது, அது செய்வாங்க ஒரு பக்கம். அது பணம் கொடுத்துட்டு மட்டும் போயிடுறது கிடையாது. அதை தாண்டி எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அது பணமும் ஒன்று. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் அந்த தொகுதியில் இருப்பாங்க. எல்லா அமைச்சரும் வந்து அந்த தொகுதியில் இருப்பாங்க, முகாமிட்டு இருப்பாங்க. இருக்கிற ஹோட்டல் எல்லா ஹோட்டலும் புக் பண்ணிடுவாங்க. நீங்கள் தங்குறதுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. முதல்ல அதிமுகவும் அது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க தங்கணும்னா தொகுதியை விட்டு வெளியில் போய் தங்கணும். அந்த அளவுக்கு ஈரோட்டில் அப்படி நடந்ததுன்னு சொல்ல வரேங்க. எல்லா ஹோட்டலும் புக்குடு. என்னங்க தங்கியிருக்காங்களா இல்லையோ, ஹோட்டல் ரூம் கிடையாது. எங்கேயாவது வீடு எடுத்து தங்கணும், வீடு கிடைக்கணும். அப்போ நீங்கள் வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக திமுக வந்து ஜெயிக்கும். இப்படி ஒரு எண்ணத்தை முதல்ல என்ன செய்வாங்களா, இல்லை நான் முதல்ல சொல்றேன், முதல்ல இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். என்ன கேட்டினா எதிர்த்து நிற்கிறவங்க தோப்பாங்கன்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுவாங்க. சைக்காலஜியில் முதல் அடி அது. என்னென்னு கேட்டால் இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தாங்க ஜெயிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. எல்லாரும் இதில் நிச்சயமாக நம்ம பணம் செலவு பண்ணாலும் கூட நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அப்போ எதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணி நிற்கணும்? அந்த மனநிலை யாருக்கு கொண்டு வந்துடும் கேட்டால் எதிர்கட்சி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு களத்திலையும் நான் அதிமுக எதிர்கட்சினா அதிமுக சொல்கிறேன். இப்படிப்பட்ட வந்து ஒரு மும்முனை போட்டி இருக்கிற இடத்துல 4ஆவதாக வந்து நாம் தமிழர் வந்து தனித்து போட்டி எடுத்து பணமே செலவு பண்ணாமல் பணமே இல்லாமல் நிற்கிறாங்க. அதுதான் இங்கே நீங்கள் பாராட்டணும். இங்கே டிஃப்ரென்ஸே நீங்கள் அதுதான் பார்க்கணும். நீங்கள் டாக்டர் ஐயா நிற்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குதா, அல்லது வந்து அதிமுக நிற்குதாலாம் நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே வந்து நாம் தமிழர் வந்து பணமே கொடுக்காதுங்க. நீங்கள் கேட்டாலும் கிடையாது, 10 பைசா கிடையாது, டீ கூட வாங்கி தர மாட்டோம். சரி, இன்னும் கதையெல்லாம் சொல்லுவாங்களே சார், எங்கேயும் இருந்து பணம்லாம் வருது, அதெல்லாம் வந்து சொல்லிக்க வேண்டியதாம்மா. காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறது தான். இப்போ என்னையே சொல்லியா தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. இலங்கையிலேருந்து பணம் வருது, இதில் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் வந்து ஜெய்சங்கர் சாருக்கும் வருது. அதில் தான் சீமான் கிட்ட பணம் வாங்கிட்டு பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ விஜய் இப்போ மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே விஜய் வந்து நைட்டாக வந்து ஒரு மூட்டை கட்டி ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டாரு, அதை தான் டெய்லி ஜெய்சங்கர் வந்து செலவுக்கு எடுத்துகிட்டு வராரு, அப்படி பேசுகிறாங்க. சரிங்களா? இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டேன்னா, சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவே இல்லை இது வரைக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் வந்து வெற்றி வந்து ஆளுங்கட்சிக்கு தான், திமுக தான். பெரிய அதிசயங்கள் எதுவும் நடக்க போகிறது. தேர்தல் தேதி என்னைக்கு சார்? கரெக்டா 10ஆம் தேதி, ஜூலை 10 தேர்தல், 13ஆம் தேதி ரிசல்ட். ஆனா நீங்க இன்னைக்கு ரிசல்ட் சொல்லிட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், அது திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். எக்ஸப்ட் ஒரு சில தேர்தல் மாறி அமைஞ்சிருக்குன்னா அது மிகப்பெரிய ஏதாவது எதிர்ப்பு அலைகள் பெருசாக வீசணும். இங்கே ஒரு அலையும் கிடையாது. இப்போ இந்த அலையே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அலை தான் இருக்குது. வெற்றி அலைனா வெற்றி அலை நினச்சிக்காதீங்க, வெற்றி அலைனா இப்போ திமுக வந்து 40 சீட் ஜெயிச்சிருக்கா, அப்படியே ஓட்டுவாங்க. இது அப்படியே அந்த மனப்பக்கத்திலேயே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியிலேயே கொண்டு வந்து, ஆமாம், அந்த வெற்றி இலக்கை பார்த்தீங்கன்னா இது இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த வெற்றி அலையிலேயே அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த பை எலெக்ஷன் சேர்த்து இதில் வின் பண்ணுவாங்க. இதில் மாற்றிலாம் வந்து வெற்றி மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கணிசமான வாக்குகள் வந்து நாம் தமிழ் பெறுவாங்க. நிச்சயமாக வந்து கௌரவமான வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த 8% வந்து கடந்து கடுமையாக உழைப்பாங்க. மக்களும் நம்பிக்கையோடு வாக்களிப்பாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆளுங்கட்சி வெற்றி, நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வந்து எவ்வளோ வாக்கு சதவீதம் ஏறும், அதுதான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கேட்டா 10% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆயிடுவாங்க என்னுடைய கணிப்பு. கண்டிப்பா, ஏன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் நிக்கிறதும், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். என்ன நடக்குதுங்கிறது, யார் எந்த கேண்டிடேட் நிறுத்தினாலும் சரி, அது வந்து இங்கே வந்து ஸ்டார் வேட்பாளர்லாம் கிடையாது.
மற்ற கட்சிகள் தான் ஸ்டார் வேட்பாளர். சரிங்களா? இங்கே வந்து ஸ்டார் வேட்பாளரும் கிடையாது. சாதாரண வந்து ஸ்டார் கஷ்டப்படுற ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏழைகள் பாழைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்து அப்படி தான் வந்து சீட்டு கொடுக்கப்படுறது. படித்தவங்களாக இருப்பாங்க. அப்படி பாருங்க நீங்கள் வேட்பாளர் எப்படி பார்க்கணுன்னா, நாம் தமிழர் வேட்பாளர் இருக்குன்னா என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து எஜுகேஷன், அவங்க என்ன திறமை இருக்குது, அப்படி தான் பார்த்து தான் வந்து கடந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 டாக்டர் கொடுத்தாங்க இந்த 40 எம்பியோட. அந்த வகையில் தான் நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணும்னு கேட்டால், அவங்க பணக்காரங்களா ஏழையா அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. படித்தவங்களாக இருப்பாங்க, கண்டிப்பாக படித்தவங்களாக இருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பாங்க. அதனால் வந்து களத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறது இனிமேல் கேட்டால் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் வாக்கு சதவீதம் எவ்வளவு. அதான் விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர்கள் வெற்றி யாருக்குன்னு சொல்லிட்டீங்க, வெற்றி வந்து திமுக தான் அடிச்சு சொல்லிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. என்ன நடக்குதுங்கிறத ஜூலை 13ஆம் தேதி பாக்குறோம் சார். பார்த்துட்டு நம்ம அதுக்கான பதில் கொடுக்குறோம். 10ஆம் தேதி சாயந்தரமே தெரிஞ்சிடும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிமா.